ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாதம் எல்லா டிஃபனுக்கும் ஏற்ற மாதிரி சுரக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியிருக்க சுரக்காயை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. சுரக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுரக்காவை அந்த தண்ணியோடையே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 காஷ்மீரி சில்லி வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா குழைய வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினது இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அந்த எண்ணெயோடைய அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் காய் பருவத்தில் உள்ள தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காயாக இல்லைன்னா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. காய் தக்காளி சேர்க்கும்போது குழம்புல போட்டு அந்த தக்காளி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப குழைய வதங்கணும்னு வேண்டாம், லேசாக வதக்கினா போதும். இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலாவை ரொம்ப நேரம் போட்டு வதக்கிட்டு இருக்கணும்னு வேண்டாம், ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சது தான். 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ இதில் வேக வச்ச சுரக்காயை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான திக்னஸ் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிட்டு கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.